2026 ஒரு பெரிய கூட்டணி எதிர்பார்க்குறாங்க. திருமாவளவன் விஜய் ஒரு இது போயிட்டே இருக்கும், ரேப்போ போயிட்டே இருக்கு. இப்போ கூட மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் விஜய் வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் அந்த மது ஒழிப்பு மாநாடு இப்போ மீனிங்லெஸ்ஸாக தான் போய் நிற்கிது. உங்களுக்கே தெரியும். இந்த கேள்வி வருதுல, யார் ஒழிக்கணும்? அதிகாரத்தில் இருக்கவங்க ஒழிக்கணும். இல்லை, அதிகாரத்தில் வராரு, அவரே வராரு. அது இதில் இவர் நடத்துறது பயனற்றதுங்கிற நான் இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிது. உங்களுடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தை பயன்படுத்தி, ஒரு பெரிய இயக்கம் தான், அந்த இயக்கத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கையும் முற்றுகையை போட்டு மூட முடியும். அதை நீங்கள் செய்வீர்களா என்றால் செய்ய போவது கிடையாது. போயிட்டு அவங்ககிட்ட திரும்ப ஸ்டாலின் அவர்களே பார்த்து நீங்கள் அழைப்பு கொடுத்துட்டு வரீங்க. சரி, அவங்க தரப்புல இருந்து ஒரு 2 பேர் உட்காந்துருவாங்க. யாரை திட்ட போறீங்க? மது விற்பது யாரா? ஒன்றிய அரசுல, ஒன்றிய அரசு மோடி தான் வித்துட்டு இருக்காரா மதுவை? எதுக்காக பேச, கூட்டணிக்காக பேசுறாரா? அது வெளிப்படையா என்ன சொல்றதுன்னா, எனக்கு அதிகமா சீட்டு வேணும். இது டைரக்டா கேட்க முடியாது. டிமாண்ட் வச்சு திரும்ப இவர்களோட கூட்டணி போய் என்ன மாதிரியான ஒரு அரசியல் அறியாம இருக்காரு அவரு. அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பழகிவிட்டார். அவரோட கட்சிக்காரங்களே அதுக்கு பழகிட்டாங்க. சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு அதிருப்தி இருக்கு திமுக மேலன்னு சொல்லாம சொல்ற மாதிரி தானே இருக்கு. அதிருப்தி இருக்குன்னா அதை எதிர்க்கணும்ல. சாராயத்தை விற்கிறவங்க கூடவே வச்சுட்டு நடத்தினாரு. யாரும் அதை மதிக்க கூட மாட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கே சரக்கு சப்ளை பண்ணாங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது என்ன? அது மாநாட்டிலே சரக்கு சப்ளை ஆகுங்கிறேன். வேணா உங்க ஊடகங்கள் நீங்க கேமரா எடுத்துட்டு சுத்துங்க, கண்டிப்பா கண்ணில் படும். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேசிய ஆர்வலர் பாரிசாலன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். 2026 ஒரு பெரிய கூட்டணி எதிர்பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவங்க திமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய யானை தான். அவர் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் வந்த மாதிரி பெரிய யானை தான். அதிமுக ஒரு பெரிய யானை தான். இதை இது பண்ணுறதுக்கு அவர் யார் கூட சேர போறாரு அப்படின்னு நாம் தமிழர் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் திருமாவளவன் விஜய் ஒரு இது போயிட்டே இருக்கும், ரேப்போ போயிட்டே இருக்கு. இப்போ கூட மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் விஜய் வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அக்டோபர் 2ஆம் தேதி ஒருவேளை விஜய் வந்தாருன்னா அந்த மாநாடு எவ்வளவு பெருசாகும், அது எந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறுன்றதும் ஒரு இதா இருக்கு இல்லையா? ஒன்று அந்த மது ஒழிப்பு மாநாடு இப்போ மீனிங்லெஸ்ஸாக தான் போய் நிற்கிது. உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் திமுக காரங்களையே போய் வர அடுத்த கேள்வியை நான் வச்சிருந்தேன். உண்மையாக அந்த மாநாடுங்கிறதே மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னா யார் ஒழிக்கணும்? இந்த கேள்வி வருதுல்ல, யார் ஒழிக்கணும்? அதிகாரத்தில் இருக்கவங்க ஒழிக்கணும். இல்லை, அதிகாரத்தில் வராரு, அவரே வராரு. அதுதாங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க ஒழிக்கணும். அது இந்த திமுக நினைச்சா ஒரு கையெழுத்து போட்டா அது முடிஞ்சு போற ஒரு விஷயம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, படிப்படியாக நாங்கள் மூடுவோம்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சுல, மாநாடுக்கான தேவையில்லை. இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிது. எதுக்கு மாநாடுன்ற ஒரு கேள்வி. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஓப்பனாக சொல்றேங்க, முன்னாடி சனாதன ஒழிப்பு மாநாடு இந்த மாதிரி நடத்தினாங்க. இப்போ கோர்ட் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா, நாங்கள் திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு நாங்கள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி கருத்தியெல்லாம் ஒழிப்புன்னு சொல்லி நடத்தாதீங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் என்ன சொல்லிட்டாரு, அது நடந்தப்பனால இதுவும் நடக்கிறதுக்கெல்லாம் கருத்து உரிமை காக்கப்படணும்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. அதன் அடிப்படையில் நம்ம திரும்ப நடக்கும் பொழுது திரும்ப தமிழக அரசு உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு மேல்முறையீடு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இது தேவையில்லாத கருத்தியல் முரண்களை ஏற்படுத்தும், மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும்னு போடுறாங்க. அப்போ அடுத்த ஜஸ்டிஸ் அவர் என்ன எங்களுக்கு சொல்கிறாருன்னா, அவங்க நடத்துனது தப்பு, அதுல பேசினவங்க மேல எந்தவித நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்காதது அதை விட பெரிய தப்பு. அதுல அவர் உதயநிதி ஸ்டாலின் மென்ஷன் பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் பேசும் பொழுது அவர் மீது சட்ட நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருந்தால் அதற்கு எதிர்வினையாக இவர்கள் எல்லாம் இவ்வாறு பேசிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. அப்போ குறை என்பது உங்கள் பக்கம் இருக்குன்னு சொல்லி அவர் தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தியல் எல்லாம் நீங்க ஒழிக்காதீங்க, மாறாக மது ஒழிப்பு, அந்த ஒழிப்பு, இந்த ஒழிப்புன்னு இந்த மாதிரி பழக்கம் அதுக்கு ஒழிப்பு, அதே போல தவறான விஷயங்களை ஒழிங்க, மற்றபடி இந்த கருத்து முரண்களை இந்த கருத்தியல்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அதனால உயர்நீதிமன்றம் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அதுக்கு கருத்து சுதந்திரம்ங்கிற அடிப்படையில் நம்ம வழிவிடவும் முடியாதுன்னு சொல்லி அந்த மாநாட்டுக்கு அனுமதி மறுத்துச்சு. முதல்ல அனுமதி கொடுத்த அதே உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அனுமதி மறுத்தாங்க. இப்போ திரும்ப அவர் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்த போறாருன்னு வைங்க, நிச்சயம் என்னன்னா இந்த கோர்ட்டுடைய ஆர்டருக்கு அது எதிராக இருக்கும். இந்த ஆர்டரை காமிச்சு யார் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். அப்ப அவர் யோசிச்சு பார்த்துருப்பாரு, அவங்களே நடத்த சொன்னது என்ன, மது ஒழிப்பு மாநாடு, சரி நம்ம போய் அதே நடத்திட்டுருவோம், மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தான் நடத்த சொல்றாங்கல்ல உயர்நீதிமன்றமே, நம்ம அதை போய் நடத்திடுவோம் தான் அவர் நடத்துறாரு. இதுல இவர் நடத்துறது பயனற்றதுங்கிற நான். ஏன்னா எங்க இருந்து யாருக்கிட்ட இருந்து ஒழிக்க போறீங்க? நீங்க நடத்துவதற்கான தேவை இருக்கான இருக்கு. என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவர் உங்களுக்கு தெரியுமா, அவர் தலித் அரசியலை பேசக்கூடியவர். பட்டியல் சமூக மக்கள்ல பெரும்பாலான உழைக்கும் வர்க்க, பட்டியல் மட்டும் கிடையாது, உழைக்கும் வர்க்க மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு 70% இந்த மதுவால் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் பெரிய அளவு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. அதிக இறப்பு விகிதமும்
ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இதை வந்து நீங்க மூடணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அது யாரோட சேர்ந்துக்கிட்டு அதை செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, இந்த கூட்டணியில நீங்க வந்து கோரிக்கை வைக்கிறீங்க, அவங்க செவி சாய்க்கல அப்படின்னா உங்களுடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தை பயன்படுத்தி, ஒரு பெரிய இயக்கம் தான், அந்த இயக்கத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கையும் முற்றுகையை போட்டு மூட முடியும். திருமாவளவன் அவர்கள் நினைச்சா முற்றுகை போட்டு மூட முடியும். அதை நீங்க செய்யல. செய்வீர்களா என்றால் செய்ய போவது கிடையாது. அதை ஆனால் செய்யணும். அதுதான் நான் சொல்றேன். அது யாரா இருந்தாலும் வந்து இந்த கோரிக்கை வைக்கிறது, இந்த கடிதம் எழுதுறது, இந்த முற்றுகை போட்டுருங்க. அந்த கடைகளை மூடியே ஆகணும்னு நீங்க முற்றுகை போட்டால் அதை மீறி எப்படி அவர்கள் நடத்தி விட முடியும்? உங்க அவ்வளவு பலம் பொருந்திய தலைவர் தானே நீங்க. அதை செய்யறதுக்கு மனசு இல்லை. அதை விட்டுட்டு யார் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்களோ, யார் அந்த சாராய ஆலைகளால் பயன்பெறுகிறார்களோ அவர் அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த ஒரு வடிவேல் காமெடியில் இருக்கின்ற மேடையில் இருந்தபடியே அப்படின்னு அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பேசிட முடியும்? அப்போ போயிட்டு அவங்ககிட்ட திரும்ப ஸ்டாலின் அவர்களே பார்த்து நீங்க அழைப்பு கொடுத்துட்டு வரீங்க. சரி, அவங்க தரப்புல இருந்து ஒரு 2 பேர் வந்து உட்காந்துருவாங்க. யாரை திட்ட போறீங்க? மது விற்பது யாரா? ஒன்றிய அரசுல ஒன்றிய அரசு மோடி தான் வந்து வித்துட்டு இருக்காரா மதுவை? தமிழக அரசு விற்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டாஸ்மார்க்குக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. டாஸ்மார்க்கை மூட வேண்டியது தமிழக அரசுடைய முடிவுங்க. டாஸ்மார்க்கை நாங்க மூடுறோம்னா மூடிட்டு போக வேண்டியதானே, அவ்வளவுதானே. இல்ல, ஒன்றிய அரசு மொத்தமா வருமானம் இருக்கு. இவரே விளக்கம் கொடுக்குறாரு. இவரே திருமாவளவன் அவர்கள் வருமானம் இருக்கு, ஐஏஎஸ் படிச்சுட்டும் அதெல்லாம் மது விற்கிறதுக்கெல்லாம் இறங்கிட்டாங்க. இப்போ ஐஏஎஸ் படிக்கிறோம், இது பண்ணுறோம். இதை விட பெரிய பெரிய படிப்பு. இப்போ ஒரு நல்ல ஒரு மருத்துவர், அவர் வந்து மருத்துவ படிப்பு படிச்சுட்டு ஆர்கன்ஸை திருடி விற்கிறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? திருட்டுத்தனம் பண்ணுறவன் என்ன படிச்சிருந்தா என்ன? அயோக்கியம் தானே. எவ்வளோ கல்வி கற்றவனாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சவனா இருந்தாலும், அவன் முள்ள மாதிரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் பண்ணுறான், அடுத்தவன் குடியை கெடுக்கிறானா அவனை திட்டானே ஆகணும். ஐஏஎஸ் படித்து விட்டும் கூட சில பேர் மது விற்க வந்து விட்டார்கள். அதனால வந்து இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் தடுக்க முடியாதுன்னா எப்படி தடுக்க முடியாது? இப்போ எதுக்காக பேச கூட்டணிக்காக பேசுறாரா? அது வெளிப்படையாக என்ன சொல்றதுன்னா, எனக்கு அதிகமாக சீட்டு வேணும். இதை டைரக்டா கேட்க முடியாது. அப்படி டைரக்டா கேட்டோம்னா அது வந்து ஒரு பேராசைப்படுறாருங்கிற மாதிரி பார்வையை பார்க்கப்பட்டுருமோங்கிறதுக்கு இவருக்கே ஒரு அச்சம். அப்போ வந்து என்ன நினைக்கிறாரு, இப்படிலாம் கொஞ்சம் முரண்பு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, சரி இவருக்கு என்ன ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு போலன்னு சொல்லி அவங்களாம் கூப்பிட்டு பேசுவாங்க. சொல்றீங்க இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் அதான் சொன்னாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பெரிய அளவு ரியாக்ட் பண்ணல. ஆக்சுவலா ரியாக்ட் இவர் தான் பண்ணியிருக்கணும், பெரிய அளவு பண்ணல. சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரியே வேடிக்கை பார்த்தாரு. அது வந்து உண்மையா செஞ்சுதான்னா அது இதெல்லாம் கேள்விக்குறிதான். வந்து ஆம்ஸ்டாங்குங்கிற ஒரு அரசியல்வாதியை கொலை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கள்ளக்கடத்தல்காரனா சேர்ந்துக்கிட்டு ஒரு இது கட்டம் காட்டுறீங்க. எதுக்கு அவங்கள கொலை செய்யணும்? அதுக்கான தேவை என்ன? ஒரு அரசியலில் வர ஒரு ஆளு, அவருக்கு எதிராக அரசியலில் நின்றவர்கள் யாரு? இதெல்லாம் பார்த்து தானே யார் அங்கே பெனிஃபிட் அடையறான்னு பார்க்கணும். இதெல்லாம் பேசவே இல்லையே திருமாவளவன். அவங்க இந்த கொலையில யார் பெனிஃபிட் அடைய போறா? அவங்க அதுக்கு பின்னாடி இருப்பாங்கல்ல. அதெல்லாம் பேசாம கடந்து விட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் மது ஒழிப்பு பண்ண போறேன், இவங்களை விற்பனை செய்பவர்களே கூட்டிட்டு வந்து நான் கள்ளச்சாராயத்தில் பேசினார்ல, 10 லட்ச ரூபாய் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டார்ல. ஏங்க கள்ளச்சாராயம் விற்பனை இன்னைக்கு நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மது கடைகளை மூடணும். இதுல எல்லாருக்குமே யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா சமூக ஆர்வலர்களும் மூடணும். இதை யார் மூடுறதுக்கு அதிகாரம் படைத்தவர்? முதல்வர் ஸ்டாலின் தானே. அவருடைய ஒரு கையெழுத்துல முடிகிற ஒரு விஷயங்க இது. நீங்க என்ன சொன்னா, நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க முடிஞ்சு போயிடும். யாரை வந்து மூடணும்? நீங்க தான் மூடணும். கையெழுத்து போட்டீங்கன்னா மூடிற போது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதுல இருந்து வருவாய் வருது. ஒரு மதுவில இருந்து ஒரு வருவாய் வருதுன்னா அதை நம்ம செய்யறது சரியா? விபச்சாரத்துல இருந்து அதை விட அதிகமா வருவாய் வருங்கிற வரும் நான் சொல்றேன். என்ன பண்ணலாம்? பண்ணிடலாமா? அரசாங்கம் விபச்சாரம் செய்யலாமா? அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான, மக்களுடைய உடல்நலம் பாதிப்புக்குள்ளாகுது, அதனால மக்களுக்கு இறப்பு ஏற்படுதுன்னா அதை மூடுவோங்கிறது இல்லாம அதுல வருவாய் வருதுன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறது எப்படி? எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல வருவாய் வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் தானே பொருள். இங்க அவன் செலவு பண்ற காசு இங்க வந்து மதுக்கடையில் அவனுக்கு வருமானம் வருதுன்னா அவன் இதை விட 10 மடங்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வல்லமை பெற்றவன். அவன் அந்த வேலையை செய்யாம அந்த தன்னை வந்து அதுல பயன்படுத்திக்காம இந்த மாதிரி வந்து போதைக்கு பயன்படுத்தி அவன் நாசமா போய்கிட்டு இருக்கான். இவன் அழிஞ்சு போயிடுவான். இதன் மூலமா எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படாது. நீங்க பாக்குறீங்களா ரோட்ல எத்தனை பேர் சும்மா கிடக்குறான். அவெல்லாம் வந்து இந்த மது பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவனுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லைங்க, பிஜிலி ராஜேஷ் அவர் வந்து அப்பதான் வந்து ஒரு ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சில திரைப்படங்கள் அவர் வாய்ப்பு கிடைச்சது. எது அவரை வீழ்த்துச்சு? மதுதான். அந்த மது பழக்கம் மட்டும் அவரிடம் இல்லாமல் இருந்தா அவர் இன்னொரு 10 படம் நடிச்சிருப்பாரு, அவர் குடும்பம் நல்லா இருந்திருக்குமா? ஆனா என்ன ஆயிப்போச்சு, மதுங்கிற ஒரு பழக்கம் இருந்ததால அவர் இறந்து போயிடுறாரு. இதனால என்ன, அவங்க குடும்பத்துக்கு நஷ்டம் தான். பிஜிலி ரமேஷ்ங்கிற அந்த நபர் இன்னொரு 4 படம் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை நன்றா படிக்க வச்சு அவங்க குடும்பத்திலிருந்து வேற ஒரு படித்த இளைஞனை அவர் உருவாக்கி விட்டுட்டு போயிருந்தா அந்த இளைஞன் மூலமா வருமானம் இருக்கும், அந்த இளைஞன் மூலமா நாட்டுக்கு வருவாய் இருக்கும். அவன் வரி கட்டுவான், அவன் உழைப்பான், அவன் ஏதோ பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய பையனா இருக்கலாம். ஆனா எதுவுமே ஒரு மது குடிக்கிறவனால நடக்காம போகுது. மது ஒழிப்பு மாநாடு அவருக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, பையன் வளர்ந்துட்டான், அவர் மது குடிச்சு இறந்துடுறாரு. இளமையில மது குடிக்கிறவனுக்குலாம் கல்யாணமே ஆக மாட்டேங்குது.
பல பேர் கல்யாணமாகவும் சுத்திட்டு இருக்கிறான், சைக்கோபேட்ஸா மாறுறான், ரேப் பண்ணிட்டு அலைறான். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அப்ப சமூக குற்றங்கள் அதிகரிக்குது, இதனால நாட்டுக்கு செலவு, நாட்டுக்கு அச்சுறுத்தல், திருடர்கள் அதிகரித்திருக்கிறார்கள், கஞ்சா போதையில் இன்னைக்கு வந்து வெட்டுறான், கொலை பண்றான், நாட்டுடைய அமைதி சூழல் கெட்டு போயிருக்கு. அப்ப போதைக்கும் இந்த மதுவுக்கும் எதிராக ஒரு அரசு செய்ய வேண்டிய முதல் படிநிலை என்ன? டாஸ்மார்க்கும் மூடுறது. ஆனா அதை செய்யறதுக்கு மனம் இல்லாமல் இவர்கள் செய்து கொண்டிருப்பது ஒரு இனப்படுகொலை. இதை பேசுறதை ஒரு சாராய வியாபாரியே கூட உட்கார வச்சுட்டு இதை எப்படி பேசுவீங்க? அப்ப சாராய வியாபாரி ஸ்டாலின் என்று பேசுவதற்கு துணிவில்லாத திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா என்ன, நடத்தாட்டி என்ன? இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. இத்தனை ஆண்டு கால அரசியல் அவர் எப்பவுமே தனிச்சு தான் நின்றுட்டு இருக்காரு. இப்போ என்ன கொள்கை வந்தாலும் கோட்பாடு வந்தாலும் கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வந்து கொள்கையை மறந்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா? இந்த சமரசங்கள் வந்து அவரை வந்து ஒரு நகைப்பு பொருளாக மாற்றி விட்டது. திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு தலைவர் அப்படிங்கிற பார்வையை கடந்து அவர் ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பவாதிங்கிற முகம் தான் அவருக்கு வரும். அப்ப இந்த சந்தர்ப்பவாத அரசியலை ஓரங்கட்டி விட்டு தன் மக்களுக்கு, தன் இன மக்களுக்கு எது சரியோ அதை சார்ந்த அரசியலை அவர் முன்னெடுக்கணும். உடனே வந்து இதை விட்டோம்னா பாஜக வந்துடும், இதை விட்டா பாஜக வந்துடும். பாஜகவை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் தடுத்து நிறுத்த முடியும். நீங்க நினைச்சா உங்களுக்கு முதுகெலும்பு இருந்து என்ன பயன்? உங்களுக்கு முதுகெலும்பு இருந்து என்ன பயன் கேட்கிறேன் நான். அவங்க தான் அதை தடுத்து நிப்பாட்டுவாங்க. நீங்க நம்புனா நமக்கெல்லாம் எதற்கு முதுகெலும்பு? நம்மெல்லாம் எதற்கு தமிழர்கள் என்று சொல்லிக்கணும்? வெக்கப்பட வேண்டாம். நம்மளை மீறி இது உள்ள வந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மை நாமே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளி கொள்வதற்கு தான். அதனால இவர்கள் தான் அடுத்து நிப்பாட்டுவார்கள். பாஜகவை நாம் எதிர்ப்போம், தடுத்து நிப்பாட்டுவோம். ஆனா அது இவர்களோட சேர்ந்து இந்த சந்தர்ப்ப சூழலுக்காக இருக்க இவங்க இந்த சாராய வியாபார குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம அதை செய்ய முடியாது. ஒரு ரேஸ் நடத்துறாங்க, அது என்ன வெற்றியா? 6000 ரூபாய் 12,000 ரூபாய் டிக்கெட்டை போட்டு என்னது இது? இது ஒரு கேட்டா வந்து தமிழக அரசு, தமிழ்நாடு வந்து எல்லாம் உலகம் பேசிட்டாங்களா? யாராவது எப்படி யார் பேசுவா? ஊரெல்லாம் சிரித்து போனாங்க. எல்லாம் வந்து டிராபிக் ஜாம்ல அன்னைக்கு எல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு இனிமேல் என்ன பண்ண, அந்த ரோடெல்லாம் மாற்றணும். திரும்ப அந்த ரோடெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது. நீங்க வந்து இவ்வளவு ஸ்மூத்தா இருக்க ரோட்டை போயிட்டு நீங்க வந்து நம்ம ஊர்ல எப்படி போட்ட முடியும்? அப்ப ரஃப் சர்ஃபேஸா மாறணும், திரும்ப அந்த ரோடை எடுத்துட்டு மாற்றணும், அதுல தண்ணி நிக்காது. அப்ப எல்லாத்தையுமே திரும்ப கட்டமைப்பெல்லாம் மாற்றி நீங்க வந்து புதுப்பிக்கணும். இதெல்லாம் தண்ட செலவு இல்லையா? ஒரு 200 கோடி ஒரு அரசுக்கு தண்ட செலவு இல்லையா? இல்ல என்ன பேர் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு? இதையும் கூட அவரால் எதிர்த்து பேச முடியல திருமாவளவன். அவர் என்ன சொல்றாரு? அது ஏதோ ஒரு அப்படின்ட்டு போறாரு, வாழ்த்து சொல்லிட்டு தான் போறாரு. தொடர்ந்து எழுதிட்டு இருந்தவர் இப்ப ரீசெண்டாக கூட இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது எல்லாரும் நினைச்சாங்க கூட்டணி உடைய போது போல, ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்காரு போல அப்படின்னும் போது டிமாண்ட் அடிப்படையில் தாங்க இதெல்லாம் நடக்குது. அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா டிமாண்ட் வச்சு திரும்ப இவர்களோட கூட்டணி போய் என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அதுக்காக நீங்க வந்து கூட்டணி உடைச்சிட்டு வாங்க அப்படிலாம் அறியாம இருக்காரு அவரு. தன்னோட பலம் இவ்வளவுன்றதை அறியாம இருக்கு. அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பழகிட்டாருன்னு நான் பாக்குறேன். அவரோட பலம் அதெல்லாம் அவர் 2வது தான் வைக்கிறாரு. அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பழகிவிட்டார். அவரோட கட்சிக்காரங்களே அதுக்கு பழகிட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்களே வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்வதை கடந்து அவர்கள் வந்து தங்களை ஒரு திமுக காரர்கள் போல தானே அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர்கள் அவங்க கட்சிக்கு முட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, திமுகவுக்கு முட்டு கொடுக்க நல்லா கத்துருக்காங்க. யாரோ ஒருத்தங்க 2 பேர் தான் அதுக்கு மாறி அப்பப்போ பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கட்சியில வந்து ஒதுக்கி தான் வைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதுதான் நம்ம பாக்குறோம். இல்ல ஒரு தலைவர்ன்ற தாண்டி பொதுவான தலைவராக மாறிட்டாருன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பொதுவான தலைவராக மாறுங்க. பொதுவான தலைவராக முதல்ல மக்களுக்கு தலைவராக மாறுங்கிறேன் நான். நீங்க அதுக்கப்புறம் பொதுவாக மாறலாம், நீங்க ஒரு சமூகத்துக்கு மாறலாம், இதெல்லாம் 2. நீங்க அந்த சமூகத்திற்காக ஒரு சமூகத்துக்கே நீங்க தலைவராக ஆக முடியல. எந்த சமூகம் வந்து உங்களை நம்பி வாக்குப்படுதோ அந்த சமூக பேரை சொல்லிட்டு வந்தால் செருப்பால் அடிங்கள்னு பேசினார் அவரு. அப்ப என்ன மாதிரியான புரிதல் அவர் இருக்காருன்னு நமக்கு இன்னும் புரியல. அவங்க அதே மக்கள்கிட்ட தான் போய் ஒரு வாக்கு கேட்பாரு. ஆனா அதே மக்களோட பேரை சொல்லி இந்த பேரை சொல்லி கொண்டு யாரால் வந்தால் செருப்பால் அடிங்கள்ங்கிறாரு. உங்க கட்சிக்காரன் தாங்க அந்த பேரை சொல்லிட்டு போவான் வாக்கு கேட்க. உங்க கட்சிக்காரங்க அந்த மக்கள் செருப்பால் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன புரிதல் இது? அப்ப எதையாவது ஒன்று பேசுவோம்னு அவங்க பண்றாங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகளோட தேவை தான் வந்து திமுகவுக்கு இருக்கு. ஆமாங்க, அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அவங்க தனித்தே ஒரு இயக்கமாக செயல்பட முடியும். அவர்களால் அந்த தொகுதிகளில் தனித்தே ஜெயிக்க முடியும். அதுக்கெல்லாம் வலுவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, அவங்க அந்த அதிகார பங்கு இது அதில் வந்து எங்களுக்கு இது வேணும் அப்படிங்கும்போது அவங்க தனித்து நின்று, இப்போ நாம் தமிழர் சீமான் போல தனிச்சு நின்றுட்டு அதிகாரத்தை அடைய முடியாம அப்படிங்கிறத கடந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க? அதிகாரத்துக்குள்ள இருக்கணும், சமரசங்கள் பண்ணி கொண்டாலும் அதிகாரத்துக்குள்ள இருக்கணும், அப்பதான் மீடியா கவரேஜ் நமக்கு இருக்கும், அப்பதான் நம்ம சொல்றதெல்லாம் ஊடகங்களில் வரும்னு அவர் நம்புறாரு. அதன் அடிப்படையில் அதிகாரத்தை தக்க வைக்கிறாரு. ஆனா நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சமரசம் என்ன? யார் எந்த மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்துகிறார்களோ அந்த மக்களோட அழிவுக்கு நீங்களும் ஒரு காரணமாகவே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப டாஸ்மார்க்கை மூடணும், நீங்க வந்து உங்களால என்ன செய்ய முடியும்? மூட முடியுமா? நான் சொல்ல இந்த மாநாடு தோல்விதானே. நீங்க மாநாடு நடத்துவீங்க, கூட்டம் கூட்டிடுவீங்க, ஆனா உங்களால மூட முடியாது.
அதற்கான அந்த துணிவு உங்ககிட்ட கிடையாது. நான் என்ன சொல்றேன், அப்ப மூட முடியுமா உங்களால? இப்ப சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த கூட்டத்தை நடத்தல. ஆனா ஒரு எக்ஸ்வலைத்தத்துல ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை எடுத்தாங்க, அட்மின் எடுத்தாரு. அட்மின் எதுக்கு அட்மின் எடுக்க போறாரு? அப்ப அட்மின் வந்து திமுக காரனா? இல்ல இவரோட அக்கௌண்ட்ல இவரை கேட்காம அட்மின் போடுவாராம், இவரை கேட்காம அட்மின் எடுப்பாராம். உங்க பேச்ச உங்க அட்மினே கேட்கல, மக்கள் கேட்க போறாங்களா? இல்ல சம்பளத்துக்கு வேலை வச்சிருக்கவங்களே உங்க பேச்ச கேட்கலையா? அப்ப அவர் சொல்லாம அந்த வீடியோ போயிருக்காது, அதுல டேக் சரியா போடல, நான் வந்து கேப்ஷன் சரியா முடிக்கல அப்படின்றத டெலீட் பண்ணாங்க. இது அதுதான் கேலி கூத்து அரசியலா சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு அதிருப்தி இருக்கு திமுக மேலன்னு சொல்லாம சொல்ற மாதிரி தானே இருக்கு. அதிருப்தி இருக்குன்னா அதை எதிர்க்கணும்ல. ஆமாங்க. இப்ப உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு தப்பானவர்னு தெரியுது, அதை எதிர்க்க துணிவில்லை அப்படின்னா உங்ககிட்ட துணிவில்லைன்னு தானே பொருள். நீங்க வந்து அதை எப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்த்து அவரோட இருப்பதாகத்தானே பொருள் வரும். அப்புறம் ஓகே, அப்ப அது அந்த மாதிரி தான் பொருள் படுது. இப்ப அப்ப இல்ல அப்படிலாம் கிடையாது, அவங்களை எதிர்க்கிறேன், கடுமையா எதிர்க்கிறேன் அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு நீங்க இவங்களை கூப்பிட்டுருக்க கூடாது. ஆனா நீங்க போய் திரும்ப கூப்பிடுறீங்க. ஏன்னா அந்த நிர்பந்தத்தை இவர்கள் உருவாக்கிட்டாங்க. இப்ப இவர் இல்லாத காலகட்டத்தில் தான் அவர் அறிவிக்கிறாரு. தேர்தல் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. கூட்டணி தேர்தல் அரசியல் எதுக்கு தண்ட செலவு? எதுக்கு தண்ட செலவு? இப்ப இந்த மாநாட்டுக்கு செலவு ஆகும், எதுக்கு இந்த தண்ட செலவு? உங்க மக்கள் தானே அந்த காசு கொடுப்பாங்க, எதுக்கு இந்த தண்ட செலவு? அதை தேர்தல் நிதிக்கு பயன்படுத்திக்கலாமே. தேர்தலுக்கு 1% கூட யூஸ் இல்லைன்றீங்க. ஆமாங்க. இதை நடத்தினா பாருங்க, திருமாவளவன் நடத்தினாரு, முடிஞ்சிருச்சு, எல்லாம் மூடிட்டாங்கன்னு சொன்னா அதுல ஒரு பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். திருமாவளவன் நடத்தினாரு, சாராயத்தை விற்கிறவங்க கூடவே வச்சுட்டு நடத்தினாரு, யாரும் அதை மதிக்க கூட மாட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கே வந்து சரக்கு சப்ளை பண்ணாங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது என்ன? இது மாநாட்டிலே சரக்கு சப்ளை ஆகுங்கிறேன். வேணா உங்க ஊடகங்கள் நீங்க கேமரா எடுத்துட்டு சுத்துங்க, கண்டிப்பா கண்ணில் படும். அதை எடுத்து போடுங்க, அப்பதான் அது அவங்களுக்குலாம் புத்தி வரும். இந்த மாதிரி வந்து ஒரு பயனற்ற விஷயத்தை நம்ம பண்றமேன்ட்டு. மதுவை ஒழிக்கணும்னா இந்த மாநாடு கூட்டுறதுலையோ, லெட்டர் எழுதுறதுலையோ, கோரிக்கை வைப்பதுலையோ, எந்த மது கடைகளை உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒரு 100 பேர் இருக்கானா, அந்த 100 பேரை பயன்படுத்தி மது கடைகளை ஒரு கடையை நீங்க மூடுங்க. தமிழ்நாட்டில் ஒரு கடையை நீங்க முற்றுகை போட்டு மூடிடுங்க. அது மூடினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனை கடைகள் தானாக மூடப்படுகிறதுன்னு பாருங்க. ஓகே, அதை செய்யறதுக்கு துணிவு இல்லைங்கிற பட்சத்தில் இதெல்லாம் பேசாதீங்க. ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. நன்றி.